வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி சிஜிஎல் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கான, அதாவது சிஜிஎல் எக்ஸாமுக்குனே தனியாக நம்ம வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். புதுசாக தான் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் டோட்டலாக 1000க்கும் அதிகமான டெஸ்ட் இருக்கும். அது என்னென்ன டெஸ்ட் இருக்கும், அதில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எக்ஸாம் வந்து உங்களுக்கு செப்டம்பர் 9ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இதில் ஒரு நாள் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். இந்த டேட் வந்து கன்ஃபார்ம் தான், இது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, எக்ஸாக்டா இன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த் டைம் இருக்குது. நம்ம கொடுத்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுறவங்க அப்படியே அதை வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்போ இருக்கக்கூடிய கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு டெஸ்ட் போட்டு பார்க்கறது நல்லது. ஓகே, அதாவது கடைசி அட்லீஸ்ட் ஒரு 10 நாளைக்கு முன்னாலேயாவது நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களோட ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸை வந்து உங்களால் வந்து அங்கே டெஸ்ட்டில் கொடுக்க முடியும். ஓகே, உங்களோட ஆக்சுவலாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து கொடுக்க முடியும். ஓகே, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் மட்டும் போயிடாதீங்க. அதுக்கு தான் நான் டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ டெஸ்ட் சீரிஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னால் இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், இதுக்கு ஹால் டிக்கெட் எப்போ வரும், இந்த டேட்ல எனக்கு என்னைக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கக்கூடிய டவுட் வந்து உங்க எல்லாருக்குமே இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாலேயோ 15 நாளைக்கு முன்னாலேயோ ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள், இன்னொரு 4-5 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டு, டைமு, சிட்டி அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த டேட்ல உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கறத வந்து நீங்க அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அடுத்தது அட்மிட் கார்டு எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு எக்ஸாம் டேட் என்னைக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னால உங்களுடைய அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து செப்டம்பர் 20 தான் எக்ஸாம் அப்படின்னா இதுக்கு 4 நாளைக்கு முன்னால தான், அதாவது செப்டம்பர் 16க்கு அப்புறம் தான் வந்து உங்களோட அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ டெஸ்ட் சீரிஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தனியாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டெஸ்ட் சீரிஸ். இது டயர் 1, டயர் 2 ரெண்டுக்குமே சேர்த்து கவர் ஆகும். நீங்க இந்த ஒரு டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டயர் 2க்கு தனியா வேற எங்கேயும் டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ நீங்க ஆல்ரெடி டெஸ்ட் புக் ஆப்ல சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்க இதுல ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ரெண்டுலையுமே ஒரே டெஸ்ட் தான் இருக்க போகுது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்காது. ஓகே, ஆனா இதுல வந்து உங்களுக்கு இந்த ஒரே டெஸ்ட் சீரிஸ்ல உங்களுக்கு நார்மல் டெஸ்ட்டும் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் பேப்பரும் இருக்கும், ரெண்டுமே வந்து சேர்ந்து இருக்கும். ஓகே, இதுல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 1000க்கு அதிகமான டெஸ்ட் அவைலபிளா இருக்குது. இதுல வந்து சாப்டர் டெஸ்ட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து மேத்ஸ்ல வந்து ஒரு பர்டிகுலர் சாப்டருக்கான டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க வந்து இப்போ அல்ஜீப்ரா டாபிக்ல வந்து வீக்கா இருக்கீங்கன்னு நினைக்கலாம். ஸோ அதுக்கு மட்டும் டெஸ்ட் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்குமே வந்து டெஸ்ட் இருக்கும். ஓகே, அதான் சாப்டர் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட்டும் இருக்கும். டயர் 1, டயர் 2 ரெண்டுக்குமே ஃபுல் டெஸ்ட் இருக்கும். டயர் 1ல ஆக்சுவலா எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க, எவ்வளவு டைம் இருக்குமோ அதே மாதிரி அப்படியே இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பேப்பருமே வந்து நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். டயர் 1ல இது வரைக்கும் கேட்டிருந்த கொஸ்டின்ஸை டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம். டயர் 2ல கேட்டிருந்த கொஸ்டின்ஸையும் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுல ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே சொல்யூஷனும் இருக்கும். நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்யூஷன் பார்த்துக்கலாம், அனாலிசிஸ் பார்த்துக்கலாம், ஆல் இண்டியா ரேங்க் எந்த மாதிரி வந்திருக்கீங்க அந்த டீட்டெயில் எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையே நீங்க சாப்டர் டெஸ்டாவும் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்த பர்சன்டேஜ் டாபிக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரியும் இருக்கு. ஓகே, அதே மாதிரி டயர் 1, டயர் 2 ரெண்டுக்குமே இருக்குது. செக்ஷனல் டெஸ்ட்டும் இருக்குது. செக்ஷனல் டெஸ்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ டயர் 1ல மேத்ஸ்ல 25 கொஸ்டின் கேட்கறாங்களா, அந்த 25 கொஸ்டினை மட்டும் நான் தனித்தனியா டெஸ்ட் அட்டன் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது கண்டிப்பா தேவைப்படும். ஓகே, ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஜிகே இங்கிலீஷ்ல குயிக்கா பண்ணிடுவீங்க, மேத்ஸ்ல மட்டும்தான் டைம் அதிகமா எடுப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் செக்ஷனல் டெஸ்ட். ஓகே, மேத்ஸுக்கான செக்ஷனல் டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதை பண்றப்போ அதுல என்னென்ன மிஸ்டேக் பண்றீங்க, எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இதுக்கப்புறம் இப்ப டயர் 2ல வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 அந்த மாதிரி இருக்குது. ஓகே, அதுல பேப்பர் 2, பேப்பர் 3 வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான், அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் தேவைப்படும். ஸோ அதுக்கான டெஸ்ட்டும் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இருக்குது. ஓகே, பேப்பர் 2, பேப்பர் 3க்கான டெஸ்ட்டுமே இதுல அவைலபிளா இருக்கும். இப்போ இதுக்கான பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 199 பே பண்ணீங்க அப்படின்னா 1 இயர் வேலிடிட்டி உண்டு. அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டையுமே நீங்க ஒரு வாட்டி தான் அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஒரு வாட்டி அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ரீ அட்டெம்ப்ட் பண்ற ஆப்ஷன் கிடையாது. இது டெஸ்ட் புக் ஆப்ல கொடுத்துருக்க அதே மாதிரி தான், அதுல நீங்க வந்து ரீ அட்டெம்ப்ட் வந்து பண்ண முடியாது. ஓகே, டெஸ்ட் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ், ஹிந்தி 2 லாங்குவேஜ்லயும் இருக்கும். இந்த எக்ஸாம் வந்து இங்கிலீஷ், ஹிந்தியில தான் நடக்க போகுது அப்படின்னால இந்த 2 லாங்குவேஜ்ல தான் இந்த டெஸ்ட்டுமே இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப், அதுக்கப்புறம் iOS ஆப், அதுக்கப்புறம் வெப்சைட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்க வந்து நம்மளுடைய ஆப்பை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஏன்னா பிளே ஸ்டோர்ல போய் சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணாலே நம்மளோட ஆப் வந்துடும். அதை வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க.
iOS ஆப்போ வெப்சைட்டோ யூஸ் பண்றீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் கோட் தேவைப்படும், இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. உங்களோட நேம், மொபைல் நம்பர் வரக்கூடிய ஓடிபி அதெல்லாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கீழே கோர்சஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய கோர்ஸ் வரும். அதுல CGL 2024 அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், கரெக்டா பார்த்து ஜாயின் பண்ணுங்க. ஓகே, 1000+ டெஸ்ட்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் ஓப்பன் ஆகும். இது டெமோக்காக நான் கொடுக்குறதுனால வேற ஒன்று கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு 199 அப்படிங்கிறது அந்த டெஸ்டோட ஃபீஸ். அதுல பிளஸ் இன்டர்நெட் ஹேண்ட்லிங் சார்ஜஸோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 205 ரூபீஸ் கிட்ட வரும். ஓகே, ஸோ இதுல வந்து நீங்க ஐ மீன் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு SMS அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல லிங்க் வந்திருக்கும், பே பண்ற லிங்க் வந்திருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பே பண்ற பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல நெட் பேங்கிங் மூலமாவோ UPI மூலமாவோ இல்லைன்னா கார்டு மூலமாவோ பே பண்ணலாம். பை நவ் பே நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பே பண்ணிடலாம். ஓகே, ஸோ பே பண்ண அடுத்த செகண்டே உங்களோட டெஸ்ட் சீரிஸ் ஆக்டிவேட் ஆயிரும். இது உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே வந்துடும். ஒருவேளை நீங்க நிறைய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிருந்தீங்க அப்படின்னா See All அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து எல்லாமே வரும். அதுல டெஸ்ட் சீரிஸ் வந்து ஓப்பன் பண்ணி நீங்க அதுல இருக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாமே அதுல ஒவ்வொன்றுமே ஃபோல்டர் வைஸ் இருக்கும். ஓகே, செக்ஷனல் டெஸ்ட்டுக்கு தனியா ஒரு ஃபோல்டர் இருக்கும், டயர் 1க்கு தனியா ஒரு ஃபோல்டர் இருக்கும், டயர் 2க்கு தனியா ஒரு ஃபோல்டர் இருக்கும். நீங்க அதை ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு 1 month தான் டைம் இருக்குது. முடிஞ்ச அளவு நீங்க இப்போவே வந்து டெய்லி ஒரு டெஸ்ட் வந்து போட்டு பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் ஃபுல் டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இதுல கொடுத்துருக்கக்கூடிய தனியா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபுல் டெஸ்ட்டும் இருக்குது. டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து போட்டு பார்க்கலாம். அதை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் செக்ஷன்ல நான் வீக்கா இருக்கேன், இல்லைன்னா பர்டிகுலர் டாபிக்ல வீக்கா இருக்கேன் அப்படின்னா நீங்க அதுக்கான டெஸ்ட் தனியா போட்டு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.